மதுரையில் வார்டு பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதி அளிக்காமல் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தை தொடங்கிய 4 நிமிடங்களிலேயே முடித்ததாக கூறி அதிமுக பெண் வார்டு கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில் கூட்டரங்கில் அனைத்து மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. இதனால் அதிமுக பெண் கவுன்சிலர் இருளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பகிரலாம். மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ததை அடுத்து இன்று மதுரை மாநகராட்சியில சிறப்பு அவசர கூட்டமானது கூட்டப்பட்டது. இந்த அவசர கூட்டத்தின் போது தனது வார்டில் உள்ள சாக்கடை பிரச்சனைகள் மற்றும் குடிநீர் பிரச்சனை இருந்து வருவதாகவும் அதை விவாதிக்க விடாமல் இன்று அவசரமாக 4 நிமிடத்தில், அதாவது கூட்டம் நடந்த சில நிமிடங்களிலேயே கூட்டத்தை முடித்து விட்டதாக கூறி அந்த 45வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகவள்ளி மாமன்றத்தில் உட்கார்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் தொடர்ச்சியாக நம்மிடம் கூறும்போது கூட பல முறை இந்த வார்டில் எங்கள் வார்டு பிரச்சனையை மாமன்றத்தில் நம்ம எடுத்து கூறியும் கூட மாநகராட்சி ஆணையரிடம் எடுத்து சொல்லியும் கூட பிரச்சனைக்கு தீர்வு காணவில்லை என்ன. அவர் தொடர்ந்து தனது வார்டில் சாக்கடை நீரானது தெருக்கள் ஆறாக ஓடுகிறது என அவர் கூறுகிறார். இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் கூறியும் எந்த பலனும் இல்லை. அதோடு இப்போது மேயர் மற்றும் மண்டல தலைவர்கள் இல்லாத சூழ்நிலையில் எந்த பணியும் நடக்கவில்லை என அவர் மாமன்ற அரங்கிற்குள் இருந்து தர்ணாவில் ஈடுபட்டார். தர்ணாவில் ஈடுபட்ட சில நிமிடங்களில் அனைத்து மாமன்ற உறுப்பினரும் வெளியே சென்ற நிலையில் அங்கு உள்ள அவர் லைட்டை ஆஃப் செய்ததால் அங்கு இருளில் அவர் இருந்து தர்ணாவில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து அவரிடம் அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போலீசாரும் அவரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஒரு வழியாக மாநகர ஆணையாளர் சித்ரா தனது அறைக்கு வரவழைத்து உடனடியாக தங்களது வார்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் என கூறியதை அடுத்து அந்த மாமன்ற உறுப்பினர் சண்முகவள்ளி தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இதனால சிறிது நேரம் அந்த மாமன்ற அரங்கிற்குள் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. அவர் இருளில் அமர்ந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைத்து அதிமுக மாமன்ற உறுப்பினர்களும் அவருடன் சேர்ந்து உள்ளே தர்ணாவில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேளுங்க, வாட பத்தி அவங்க கூட கேட்டிருக்காரு, அவர் போறவங்கள்ட்ட கூட கேட்டிருக்காரு, அவங்களுக்கு அவங்களோட இஷ்யூ முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காரு. அவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன், நீங்க கூட்டிட்டு போங்க. தயவு செய்துனே சங்கடப்படுத்தாதீங்கன்னு. எங்க அப்பா உருவாக்குன வார்டுனே, அதை அசிங்கப்படுத்த நான் விரும்பல. வேற எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் நான் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டு விழா இன்னைக்கு, அதை கூட நாங்க இங்க வந்து மக்களோட பிரச்சனைக்காக நான் உட்கார்ந்துருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.